கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்திலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே இந்த வசனத்தை நீங்க யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே. பைபிள்ல மிகுந்த கிருபை என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல யாரெல்லாம் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்காங்களோ, மிகுந்த கிருபை அவங்க மேல இருக்கு. ஆலயத்துக்குள்ள இருக்கிற எல்லார் மேலே மிகுந்த கிருபை இருக்கு. 2016 சர்ச்சில் ஒரு கோயில் விட்டு வேலை கிடைச்சது. 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த 2.5 வருஷம் 24 மணி நேரம் சர்ச்சில் உள்ள வேலை. வெளியில போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ஃப்ரீயா இருக்கும்போது சர்ச்சில் வந்து உட்காந்துக்குவேன். சர்ச்சில் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். அது ஒரு மகா பெரிய கிருபை. சில குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் டெய்லி காலையில சர்ச்சில் போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போகும். சில குடும்பத்துல ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா அப்பா சர்ச்சில் போய் வாசல்ல போய் நின்று ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. உள்ள போய் நின்று ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. பிள்ளைகளை கூட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. வீட்டுல சப்போஸ் பிள்ளைகள் பிறந்திருக்கும், சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. திருமணம் முடிந்திருக்கும், சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. பிள்ளையோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு இருக்கும், சர்ச்சுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. குடும்பத்துல கணவர் ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. குடும்பத்துல ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை ஓடிட்டு இருக்கும், வீட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கும் அது எல்லாம் சர்ச்சில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே யாரெல்லாம் நீங்க ஆலயத்துல இருக்கிறீங்களோ, நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு சில ஜெப குறிப்புலாம் வரும்போது கேட்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கும். ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரி சொன்னாங்க, டிகிரி படிச்சாக்கா தான் நிறைய படிச்சிருக்காங்க. என்கிட்ட ஒரு புதிய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கு. எங்க வீட்டுல விக்கிர வழிபாடு இருக்கு. கணவர் வெளிநாட்டுல இருக்காங்க. நான் யாருக்குமே தெரியாம புதிய ஏற்பாடு வாசிப்பேன். என்கிட்ட பெரிய செல்போன் இருக்கு. அதுல நான் பிளே ஸ்டோர்ல போய் ஹோலி பைபிள் தமிழ்னு சொல்லி அந்த ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது ஆடியோ பைபிள் கேட்கணும் அப்படின்னாங்க. இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, சில குடும்பத்துலலாம் நேரம் சும்மா இருக்கும்போது தேவையில்லாத வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. கர்த்தரை விட்டு நம்ம எந்தெந்த காரியத்துல தள்ளி போறோமோ அப்பந்தான் சோதனைக்காரனே உள்ள வருவான். அவன் பேரே சோதனைக்காரன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்க கையில முதல்ல பைபிள் எடுக்கணும். எந்தெந்த குடும்பத்துல கையில பைபிள் எடுக்கிறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குடும்பம் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கணுமா, தேவனுடைய கரத்துல இருக்கு. நிறைய குடும்பத்துல யோசிப்பீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியலன்னு சொல்லி வேதனைப்படுவீங்க. 24 மணி நேரம் வாழ்க்கையில தேவனுடைய கரத்துல நம்ம இருக்கிறோமா? தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறோமா? தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? தேவனுடைய கற்பனையை கை கொள்றோமா? தேவனுடைய கட்டளையை கீழ்படிறோமா? தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ்றோமா? இப்படி நம்ம அதிகால வேளையிலே நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறோமா என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கையில இப்ப செல்போன் இருக்கு. செல்போன் மூலியமா தான் மெசேஜ் கேட்குறீங்க. தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் ஆன்லைன் மூலியமா தான் கேட்குறீங்க. யூடியூப் மூலியமா தான் கேட்குறீங்க. அந்த யூடியூப் மூலியமா வரக்கூடிய செய்தியை கேட்டு நிறைய குடும்பத்திலே முழு பைபிளை வாசித்து முடிச்சவங்க எத்தனையோ குடும்பம் இருக்கிறீங்க. ஒரு குடும்பத்துல 20 வருஷமா பைபிள் வாசிக்காம இருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல்ல டெய்லி மெசேஜ் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 20 வருஷமா பைபிளை தொடாம இருக்காங்க. கேட்டா 20 வருஷம் முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. 20 வருஷம் முன்னாடி நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க.
அவங்க பார்த்தா வெளிநாட்டில் இருக்காங்க. ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்டு 20 வருஷம் கழிச்சு கையில் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்க செய்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டில் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 6 மணி நேரம் செல்போன் தேவையில்லாமல் பார்க்குற எல்லாத்தையும் நான் குறைச்சிட்டேன். இப்போ தான் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். உங்க செய்தி எனக்கு பிரயோஜனமா இருக்கு அப்படின்னாங்க. 20 வருஷமா பைபிளை தொடாம வாழ்ந்திருக்காங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, சர்ச்சுக்கு போகும்போது சில குடும்பத்தில் செல்போன் தான் கையில் கொண்டு போறாங்க. கையில் பைபிள் கொண்டு போக மாட்டேங்காங்க. வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்களா, 4 பைபிள் முதல்ல கையில் இருக்கா, அதை முதல்ல யோசிக்கணும். கையில் ஒருவேளை பைபிள் இல்லாமல் இருக்கா, சர்ச்சுக்குள்ள போய் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு பைபிள் வேணும், பணம் வேணுமா தாரேன், எவ்வளோ பணம் சொல்லுங்க, கேட்டு கொடுங்க. ஒரு பைபிளில் காசு கொடுத்து வாங்க. ஏன்னா கடைசி காலத்தில் செல்போனில் மூழ்கி போய் பிள்ளைகள் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரமாட்டேங்குது, புருஷன் பார்த்தா சர்ச்சுக்கு வரமாட்டேங்காங்க. வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆள் தான் சர்ச்சுக்கு போகிறாங்க. குடும்பம் பார்த்தா ரட்சிக்கப்படலை, விக்கிர வழிபடல இருக்காங்க, மாந்திரியத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. வீட்டில் பார்த்தா சாபம், பஞ்சம், தரித்திரம், கடன், கஷ்டம், பிரச்சனை, கண்ணீர் வாழ்க்கை, நிம்மதி இல்லை, புருஷன் பொண்டாட்டி பிரிவினை. வீட்டில் பார்த்தா பாவ அடிமை, விபச்சார அடிமை, கஞ்சா பழக்கம், மதுபான அடிமை. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? ஒரு குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் உட்கார்ந்தாச்சு அப்படின்னாலே 90% பிரச்சனை மாறிடும். எப்படி? ஆலயத்தில் போய் கண்ணீர் வடித்து தாய்மார் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது சரி, நான் நிறைய குடும்பத்தை பார்த்துருக்கேன், என் வீட்டிலேயே பார்த்துருக்கேன். கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க இதயத்தில் என்னெல்லாம் பாரம் இருக்கோ தேவனோட சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜெபிப்பாங்க. அந்த ஜெபந்தான் ஒரு மனுஷனை வெளியில கொண்டு வரும். என் வாழ்க்கையில நான் வியாபாரத்தில் இருந்ததுனால நான்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன். எனக்கு இயேசு எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது, பரிசுத்தாவியான எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது, பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட எனக்கு தெரியாது. சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக போயிட்டு வருவேன், அவ்வளோதான். வாழ்க்கையில மாற்றம் இல்லை, வாழ்க்கையில விடுதலை இல்லை, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை, பாவ அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரீத்து பணம் கொடுத்துட்டு இருக்கேன், மனுஷனை நம்பிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன சொல்லி பார்க்கும்போது தேவனை தேடலை. அதனால ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்க வாழ்க்கையில நீங்க தேவனை தேடுறீங்களா? குடும்பம் ஃபுல்லா தேவனை தேடுதா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறீங்களா? மிகுந்த கிருபை உங்க மேல இருக்கும்போது நீங்க கண்டிப்பா சர்ச்சுக்குள்ளதான் இருப்பீங்க. அதனால இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, மிகுந்த கிருபை. இந்த மிகுந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையிலேயே இந்த வசனம் கடைசி வரையும் நம்ம சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னா, எனக்கு மிகுந்த கிருபை தாங்கப்பா, நம்ம வேற ஒன்றும் கேட்க வேண்டாம், மிகுந்த கிருபை தாங்கப்பா. அந்த மிகுந்த கிருபை கிடைச்சிட்டுனாலே சர்ச்சுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். அதனால யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறீங்களோ மிகுந்த கிருபை பெற்றுக்கொள்ளுங்க. ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே அவருடைய பாதபடியிலே காத்திருந்து பயபக்தியோடு தேவனை பணிந்து கொள்ளுங்க. அப்பா உங்க பாதபடியில் வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்திருங்க. நான் ஒண்ணுமே இல்லைப்பா, எல்லாமே நீங்க தான்ப்பா, என் வாழ்க்கையை உங்க கரத்துல தரப்பா, என் குடும்பத்தை உங்க கரத்துல தரப்பா, என்னை நீங்க வழி நடத்துங்கப்பா. இப்படி நம்ம சின்ன ஜெபம் பண்ணாலே போதும். ஏன்னா சில குடும்பத்துல எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. தொடர்ந்து இணைந்திருங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செய்தியில பேசும்போது சில காரியங்களுக்காக எப்படி ஜெபிக்கணும் அதை நீங்களே அறிந்து கொள்ள முடியும். இந்த புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். யாரெல்லாம் ஆலயத்துக்கு கிளம்புறீங்களோ அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க. கர்த்தர் உன் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், சொல்லிடுவோம். புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்தினோம். எங்களை தாழ்த்திரோம். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும்.
பரிசுத்தம்ல ஓய்வு நாள்ல ஆலயத்துக்குள்ள நாட்ட பண்ணுப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. லாமர சந்தோட்டோர பல ஹரது நிஷந்தோட்டோர பல லீதோ ನಮಲರ ಶಂತೋಟರ ಬಹರದು ರಬೋ ಶಬಲ ಬಲ ಬಲ ಹರದು ಲೀದು ಶಬದನಿ ಮೇಸಿದನಿ ಶಂತೋಟೋ ನಮಲ ಹರದು ಲೀಬಾ ಬಾರ ಶದ ರಬಲ ಬರಹದು ರಬಲ ಹರದು ರಹದುಲ ಬಲ ಹಶದುನಿ ಮಹಿಬಿಲ ಹಾರ ಬಿಲ ಹೋರದು ಸೇ ಬಹೋ ರಬಿ ಶಂತೋಟೋ ರಬಲ ಹರದಿನಿ ಮಾಲ ಹರದು ಸೇ ಹೋಲ ಬರೋ ಶಹದು ರಬಲ ಹರದಿನಿ ಮೇಸಿದಿನಿ ಮೇಲೆ ಬಿಲ ಶಿಬಾ ಬಾರ ರಹದು ರಬಲ ಹರದು ಶಹದುಲ ಬಲ ಹರದಿನಿ ದಿರಿ ಶಂತೋಟೋ ನಮಲ ಹರದು ಲೀದ ನಮರ ದನ ಮರು ಶಹದು ನಮಲ ಹರದು ಸೇಹುಲ ಬಲೋ ಋಷದ್ರಿ ಮಲ ಹರದಿನಿ ಮರ ಹರದು லா பாட்டா தாட்டா நான் மல ரஷத நம்ம ரஹரது. அப்பா அந்த நாளை உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் பரலோகத்துல தேவன் ஆசீர்வதிக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. ரிது சந்தோட்டோ ரப கரதிரி கந்தோட்டோ ரபல லீமா கரா சந்தோட்டோ ரபல. கர்த்தர் பொறுப்பெடுத்துவங்க. ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளை அழைத்து கொண்டு போங்க. சில குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுக்காம இருக்காங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. மேய்ப்பனை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். போதிக்கிறவர்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஆலயத்தில் மூப்பர் இருக்காங்களோ உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சுவிசேஷர்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்போஸ்தலரை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தவான்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்க தேசத்திலே அப்பா எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க. விசேஷமா எழுப்புதலுக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆலயத்துக்குள்ளே நாட்டப்பட்ட எல்லா விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. குடும்பத்தில் உள்ள எல்லா குடும்பத்தையும் விசேஷமா கர்த்தர் ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட வைக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்க. அந்த விக்கிர வழிபாட்டுல இருந்து வெளியில வந்து, மாந்திரிகத்துல இருந்து வெளியில வந்து ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல வரணும். மெய்யான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுகொள்ளணும். கர்த்தர் கிருபை தாங்க. ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை தாங்க. ஆலயத்திலே ஒளிவு மர கன்றுகளைப் போல நாட்டப்பட்டு கர்த்தர் கிருபை தாங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வினாலே குடும்பமாக ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். கர்த்தர் கிருபை தாங்க. எந்த கிராமத்துல எந்த நாட்டிலே சர்ச் இல்லாம இருக்கோ அந்த இடத்திலே அப்ப ஆலயம் கட்டப்படணும். கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்க. எழுப்புதலுக்காக யாரெல்லாம் ஜெபிக்கணும் எழுப்புங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். எக்ஸாம் எழுதுறதுக்காக அப்பா நிறைய குடும்பத்திலே அப்பா கோடிக்கணக்கான ஜனங்கள் படித்து கொண்டிருக்காங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் விசேஷமா உங்களுடைய கரத்துல அப்படினோம். படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல அப்படினோம். நல்ல எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்ப்பா. அப்பா நல்ல மார்க் எடுக்கணும். தேவ ஞானத்தினாலே தேவ புத்தினால் நிரப்பு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை காண செய்த கிருபைக்கா நன்றிப்பா. அன்பின் கர்த்தாவே விசேஷமா உங்க பிள்ளைகளை சந்திங்க. அவங்களுடைய இதயத்துக்குள்ள எல்லா வேதனையெல்லாம் நீக்கி சமாதானத்தால் நிரப்பு ராஜா. உங்களுடைய கரம் அப்போ அவங்க பிள்ளைகள் மேல வைங்க ராஜா. எந்த குடும்பத்திலே பலவீனத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில கொண்ட எல்லா பலவீனத்தையெல்லாம் நீக்கி உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. எல்லா பலவீனத்தையெல்லாம் நீக்கி பூர்ண சுகமாக்கித்தாங்க ராஜா. விசேஷமா யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுங்கப்பா. உங்களுடைய கரத்துல அப்படின்னா ஜெப அபிஷேகம் தாங்க. தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. குடும்பமாக சர்ச்சைக்கு புறப்படுவோம் ராஜா. சில குடும்பத்திலே சர்ச்சைக்கு போகாமல் அப்பா ஏமாத்தி கொண்டிருக்காங்க ராஜா. அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு போங்க. ஆலயத்துக்குள்ளே நாட்டப்படணும். கர்த்தர் கிருபை தாங்கப்பா. சில குடும்பத்திலே வேதனையோடு இருக்காங்க. கணவர் வரமாட்டுக்காங்க. பிள்ளைகள் வரமாட்டுக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா கணவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்திலே குடும்பம் முழுவதும் பின்மாற்றத்துல இருக்கு. விக்கிர வழிபாட்டுல போயிட்டு இருக்காங்க. பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்காக ஜீவனை தந்திருக்கீங்கப்பா. எங்களுக்காக அப்பா எங்களுடைய பாவத்துக்காக மரித்து வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் இதனுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசி ராஜா. மனுஷகுமாரனாக தேவகுமாரனாக தாவீதின் குமாரனாக வெளிப்பட்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா விசேஷமா யாரெல்லாம் தாழ்த்துவங்க எல்லா குடும்பத்தையும் ஆலயத்துக்குள்ள அழைத்து கொண்டு போங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. 1000 தலைமுறைக்கு அப்ப உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
கற்பதுனியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமறிஞ்சு ஆசிர்வதிங்க. சில குடும்பத்திலே கற்பதுனியை விசேஷமா கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. தாயும் பிள்ளையும் ஆசிர்வதிங்க. டெலிவரி பண்ணுவாங்க. பரம வைத்தியர் கூட அங்கப்பா சாட்சி சொன்ன கிருபைக்காக நன்றி ராஜா. சில குடும்பத்தில் ஐசியூல பிள்ளைகள் இன்பெட்ல இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு தீர்காயுசு தாங்க ராஜா. சரீரத்தில் என்னென்ன பலவீனம் இருக்கோ அப்பா விசேஷமா சில குடும்பத்தில் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்தாங்க, சரீரத்தில் பலவீனம் இருந்தாங்க, ஐசியூல இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டு வெளியில கொண்டு வாங்க உங்களுடைய கரத்துல அப்படிடும். சில குடும்பத்திலே உள்ளத்துல வேதனையோடு இருக்காங்கப்பா. அந்த வேதனையெல்லாம் நீக்குங்க, வேதனையெல்லாம் நீக்குங்க, வேதனையெல்லாம் நீக்குங்க ராஜா. எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல எந்த உபத்திரத்துல இருக்காங்களோ அந்த உபத்திரத்துல கர்த்தர் மாற்றித்தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமா எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க இதயத்திலே என்ன பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போட்டுருங்க. உங்க நாம மையப்படட்டும். உங்களுடைய கரத்துல அப்படிடும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் அவசரத்துல வெளியில போறாங்களோ அந்த குடும்பத்துக்கு சகலமான பாதுகாப்பு தாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாருக்கும் பாதுகாப்பு தாங்க. தேவனர்கள் அப்ப மினிஸ்டர்களுக்காக ஸ்தோத்திரம். மிஷினரி மாறி உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும் ராஜா. சில இடத்துல ஆலயம் இல்லாம இருக்கு அப்பா. மிஷினரிமாருடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அவங்க படிக்கிற உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. எத்தனையோ இடத்துல சர்ச் இல்லாமல் அப்பா வீட்டு கூட்டம் பண்றாங்க. சில குடும்பத்துல சண்டே கிளாஸ் அந்த பிள்ளைகளை ஆசிரியர் ராஜா. சில குடும்பத்துல ஒரு சின்ன குடும்பமாக ஞாயிற்றுக்கிழமை இணைந்து ஜெபிக்கிறான் ராஜா. அந்த இடத்துல சர்ச் இல்லாம இருக்கு. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த இடத்துக்குள்ளே ஆலயம் கட்ட கிருபை செய்யுங்க. அவங்களுடைய தேவைகள் சந்திக்க கிருபை செய்யுங்க ராஜா. சில குடும்பத்திலே அப்பா சில இடத்துல சில கிராமத்துல ஆலயம் அப்பா கட்டப்படுக்கா ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கிராம ஊழியம் பண்ற அப்பா எத்தனையோ தாய்மார்கள் இருக்காங்க ராஜா. வயசானவங்க இருக்காங்க அப்பா. அவங்களுடைய பலவீனத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுங்க. இந்த நாளிலும் எங்க எல்லாருடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க ராஜா. ஆலயத்துக்குள்ள நாங்க நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். மிகுந்த கிருபையோடு ஆலயத்துக்குள்ள நாங்க புறப்பட்டு போகணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. குடும்பமாக ஆலயத்துக்குள்ள புறப்பட்டு போனோம். அந்த கிருபை தாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளை அப்பா சந்தோஷத்தோடு கொண்டாட கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க நாம மையப்படட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியா கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே தொடர்ந்து இணைந்தீர்கள். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.